சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா உண்டாவது கடவுள். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூது உரைத்தார். மரியா தூய ஆவியினால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் சேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் என் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் என் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் சேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் என் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் பரிசுத்த மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானது உம்முடைய பாடுகளின் வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிறுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்று பெற உமதருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாக இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் இந்த 33 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாரிடமிருந்து பிறந்தார். போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்துடைய எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாரையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமென். துயரின் மறையுண்மைகள். முதலாவதாக, இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானிப்போமாக. திருவுளம் விண்வெளியில் நிறைவேறுவது போல மண்ணடிகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயல் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் நல்ல பாதை நடத்தி நமது இறக்கும் யாருக்கு அதிகம் தேடி அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்திருடும். இரண்டாவது பெயரின் மறையின்மை. இயேசு கல்தூணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானிப்போமாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பினின்று எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாக உதவி யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மூன்றாவது பேரின்மை. இயேசு முள்முடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலிருந்து போல இப்பொழுது எப்பொழுது என்று இருப்பதாக. ஆமென். ஓயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தரிடம், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டரிடம், எல்லாரையும் விண்ணக பாதை நடத்தியரிடம். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தரிடம். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபரியேலே, ரபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழரையோடு சேர்த்த புனித கன்னிமரியாளின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாம் சேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாவது கடவுளே. நிலையான புகழ்
நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாவது கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாவது கடவுள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். நம் மத்தியிலே அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆசீர்வாதங்களோடும் அன்போடும் அரவணைப்போடும் பாசம் மிகுந்த பார்வையோடும் கருணை மிகுந்த கண்களோடும் இரக்கம் மிகுந்த இதயத்தோடும் நம்மோடு இருக்கிறார் நம் ஆண்டவர். இயேசு ஆண்டவர் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு கற்பிக்க கொடுத்த பொழுது முதலாவதாக அவர் சொல்லிக் கொடுத்தது, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக என்று சொல்லிக் கொடுத்தார். நம்முடைய ஆசீர்வாதத்திலும் ஆராதனையிலும் ஜெபத்திலும் ஆண்டவரை புகழுவதே முதன்மையானதாக இருக்க வேண்டும். ஆகவே இதோ நம் நடுவே எழுந்தருளி இருக்கின்ற நற்கருணை நாதருக்கு, அன்பின் தேவனுக்கு, மகிமையின் தேவனுக்கு, ஆற்றலின் தேவனுக்கு, அரும் செயல் செய்கின்ற அதிசயம் செய்கின்ற தேவனுக்கு நாம் அனைவரும் முதலில் ஆராதித்து அவரை போற்றி மகிழ்ந்து பாடி மகிழ்வோம். நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் தேடி வந்திருக்கின்ற நற்கருணை நாதருக்கு, உயிருள்ள தேவனுக்கு நம்முடைய போற்றுதலையும் புகழையும் சமர்ப்பிப்போம். ஆராதனை ஆராதனை அன்பின் தேவனுக்கே, ஆராதனை ஆராதனை உயிரின் தேவனுக்கே, ஆராதனை ஆராதனை அன்பின் தேவனுக்கே, ஆராதனை ஆராதனை உயிர்ப்பின் தேவனுக்கே, ஆராதனை 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 அன்பின் தேவனுக்கே, ஆராதனை ஆராதனை அன்பின் தேவனுக்கே, ஆராதனை ஆராதனை அன்பின் தேவனுக்கே, ஆராதனை ஆராதனை அன்பின் தேவனுக்கே. படைப்பின் தேவனுக்கே, பாரின் தேவனுக்கே, மகிமையின் தேவனுக்கே, மன்னிப்பின் தேவனுக்கே,
ஆராதனை 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 அன்பின் தேவனுக்கே ஆராதனை ஆராதனை அன்பின் தேவனுக்கே அன்பின் தேவனுக்கே. ஆதியிலே கடவுள் மனிதனை படைத்தார். தன் சாயலாக படைத்தார், தன் உருவில் படைத்தார், தன் தோற்றத்தில் படைத்தார். தன் உயிர் மூச்சை அவன் மீது ஊதினார். கடவுள் உருவத்தில் மனிதன் தோன்றினான். ஆனாலும் பொறாமை என்னும் தீயினால் தனக்கு கிடைத்த தெய்வீக வாழ்வை இழந்து போனான். அங்கே பொறாமை என்னும் பாவத்தீ அவனை கடவுளிடமிருந்து பிரித்தது. நிகழ்ந்தது என்ன? அவன் புனிதமான வாழ்வை, பேரின்ப வாழ்வை, இரக்கத்தின் வாழ்வை, அருள் பொழியும் வாழ்வை, அருள் நிறைந்த வாழ்வை இழந்தான். ஆனாலும் கடவுள் உனக்கு ஒரு கன்னிமரியின் வழியாக ஒரு கன்னிப்பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள், அவர் வழியாக உனக்கு மீட்பு கிடைக்கும் என்று இரக்கத்தின் தேவன், மன்னிப்பின் தேவன், அருள் பொழியும் தேவன், அருளின் தேவன், பாசமிகு தேவன் நமக்கு அன்றே உறுதிமொழி கொடுத்தார். அன்று பெற்றுக்கொண்ட வாழ்வை நாம் பற்றி கொண்டோமா என்பதுதான் இன்று ஆண்டவர் திருமுன்னிலையிலே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கடவுளே மனிதனாக இன்று வந்து நம் மத்தியிலே நம் பாவங்களை எல்லாம் மறந்து, நாம் பாவங்களை சொல்லுகின்ற பொழுது கூட எந்த பாவத்தை அப்பா சொல்லுகிறாய், நீ சொன்ன பாவங்கள் அனைத்தையும் மறந்தேனே என்று சொல்லி, என் மீட்பின் வழியாக, என் சிலுவை பலியின் வழியாக உன் பாவங்களை நான் மன்னித்தேனே என்று சொல்லி, மன்னிப்பின் தேவன், இரக்கத்தின் தேவன், மகிமையின் தேவன், படைப்பின் தேவன், பாரின் தேவன் இதோ நம் மத்தியிலே நமக்கு இரு கரங்களை கொண்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அன்று ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தை போல நம்மிடையே ஒட்டி கொண்டிருக்கின்ற பாவங்களை விட்டுவிடுவோம். பிறர் மீது கொண்டிருக்கின்ற பொறாமை என்னும் தீயினை நாம் முற்றிலுமாக அகற்றிவிடுவோம். ஆண்டவர் அருள் தரும் ஆசீரை நம்மீது நிறைவாக பொழிவார். ஆற்றலின் தேவனுக்கே, அதிசய நாதனுக்கே, புதுமையின் தேவனுக்கே, புதுவாழ்வின் ராஜனுக்கே ஆராதனை 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 மகிமையின் தேவனுக்கே ஆராதனை ஆராதனை மகிமையின் தேவனுக்கே ஆராதனை ஆராதனை அன்பின் தேவனுக்கே ஆராதனை ஆராதனை உயிர்ப்பின் தேவனுக்கே உயிர்ப்பின் தேவனுக்கே. காயின் ஆபேல் மீது பொறாமை கொண்டான்.
வாழ்வை இழந்தான். சவுல் மன்னன் தாவீது மீது பொறாமை கொண்டான், வாழ்வை இழந்தான். அரசன் பெத்சபேலின் பேச்சை கேட்டு நாபோத்தின் மீது பொறாமை கொண்டு அவனை அழைத்தான், வாழ்வை இழந்தான். பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவின் மீது பொறாமை கொண்டு இயேசுவை அழிக்க நினைத்தார்கள், முழுவதுமாக இறைவனுடைய அருளை இழந்தார்கள். இந்த பொறாமை என்னும் தீதான், இந்த பொறாமை என்னும் அழுக்காறு, இந்த பொறாமை என்னும் தீமை நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் இறைவன் கொடுக்கின்ற அருளையும் நம்மிடமிருந்து எடுத்து விடுகின்றது. இறைவன் நம் மீது இறங்கி வர நினைத்த பொழுது கூட இந்த பொறாமை என்னும் கதவு நம் இதயத்தை திறக்க விடாமல் மூடிக்கொள்ளுகிறது. ஆகவே இறையருளை பெற்றாலும் கூட அது பலனளிக்காமல் போவதற்கு காரணம் இந்த பொறாமை என்னும் தீ நம்முடைய உடலென்னும் ஆலயத்தை அசிங்கம் செய்து விடுகிறது. பொறாமைதான் மனிதனை மிருகமாக மாற்றுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரமே, ஆற்றல் பல செய்த இறைவன், அதிசயங்கள் பல செய்த இறைவன், அற்புதங்கள் செய்த இறைவன், உயிர்த்தெழுந்த இறைவன், உன்னதமிக்க இறைவன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் நம் இதயத்தை திறப்போம். இறைவா, இந்த பொறாமை என்னும் பாவத்தினால் நான் அழிந்து கொண்டிருக்கிறேன். மனதிலே அமைதி இல்லை, உறவிலே நிம்மதி இல்லை, உறவிலே விரிசல், வாழ்க்கையிலே பள்ளமேடுகளை சந்திக்கிறேன். என்னால் எழுந்து நிற்க முடியவில்லை. காரணம், நான் பிறர் மீது கொண்டிருக்கின்ற பொறாமை என்னும் தீ என்னை வீழ்த்தாட்டிக் கொண்டே இருக்கிறது. என்னோடு வாரும் இயேசுவே, என் இதயத்தில் இருக்கின்ற இந்த பாவக்கரையை முற்றிலுமாக என்னிடமிருந்து அகற்றிவிடும் இயேசுவே. இந்த பாவக்கரை என்னை விட்டு நீங்கும்படி நீர் என் மீது இரக்கம் வைத்து உமது அருளாசிரை பொழிந்து உமது கருணை கண்களினால், உமது அற்புத கண்களினால், உமது அற்புத கைகளினால் என்னை தொட்டு ஆசீர்வதியும். என் பாவத்தை முழுவதுமாக விட்டுவிடுகிறேன். நீர் என்னோடு எழுந்தருளி வந்திருக்கிறேன். சக்கே என்று சொன்ன பாவத்தை போல நானும் என் பாவத்தை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுகிறேன். அன்று சக்கேயை நீர் ஏற்றுக்கொண்டது போல என்னையும் ஏற்றுக்கொள்ளும். என்னையும் உமது திருப்பாதத்தில் வைத்து உமது அருட்கரத்தால் ஆசீர்வதியும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லுவோம். அவர் இருகரம் விரித்து நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். தம்முடைய கண்களினால், கருணை மிகுந்த கண்களினால் நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். தொட்டு ஆசீர்வதிக்க கரங்களை விரித்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே நாம் நம் பாவங்களை எடுத்துச் சொல்லுவோம். அவர் ஆசிரை கேட்டு ஜெபிப்போம். அவர் அருட்பொழிவு நம் இதயத்தில் நிறைவாய் இருக்க உருக்கமாய் மன்றாடுவோம்.
எல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பமேது. மன்றாடுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாயும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆபிரகாமின் இறைவனே ஆசீர்வதியும். ஈசாக்கின் இறைவனே ஆசீர்வதியும். யாக்கோபின் இறைவனே ஆசீர்வதியும். இஸ்ரவேலின் இறைவனே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், எம்மை 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 ஆசீர்வதியும். வணங்க எம் தலைமேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்டு நான் சிறமே தாழ்வழிந்தே. தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமேல் உன்னை கேட்ட நான் சிறமே தாழ்வழிந்தே. அன்பை மகந்து யாமையாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் கடவுளின் அன்பும் தூயாவியான் அவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
காஞ்சனா உடைய தேர்விலே வெற்றி பெற்றதற்கு நன்றி பலியாகவும், மதுரை மேரி, செப்பமாதின் மேரி, தென்னகத்தலூர் மேரி, ரோஸ் மேரி இவருடைய கற்றபடி இறைவனுக்கு நன்றியாகவும், இந்த திருப்பலியை நேரலையிலே ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற சென்ட் ஜோசப் ஆன்லைன் டிவி அவர்களுடைய ஜோசப் அவருடைய மகன் பென்னினா அவருடைய 12வது பிறந்த தினம் இன்று. அவருடைய மகனுக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இந்த ஆன்லைன் டெலிவிஷன் பணியும் தொடர்ந்து அவர்களுக்கு நடைபெற வேண்டும் எனவும் சிறப்பாக ஜெபிப்போம். பென்னினா மரிய ஜெஸ்வின் அவருடைய பிறந்த நன்றி பலியாகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணம் செய்யப்பட்டது. இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர உறவுகளே, இன்று நாம் மகதலா மரியாவுடைய விழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவுடைய சீடர்களுள் மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றவராக இந்த மகதலா மரியா இருக்கின்றார். இறைவனுடைய உயிர்ப்பு காட்சியை முதலில் பெற்றவராகவும் இவர் இருக்கிறார். உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய ஒரு வாய்ப்பை இந்த புனித மகதலா மரியா பெற்றார் என்றால் கடவுள் அவர் மீது எத்தகைய அன்பு வைத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். உயிர்ப்பு காட்சி என்பது ஆண்டவருடைய மோட்ச பாக்கியத்தை தரக்கூடியது. ஆண்டவர் இயேசுவுடைய மனிதத்தன்மையும் புனிதத்தன்மையும் உணர்த்தக்கூடியது. அவருடைய இறை நிலையை மனிதனிடத்திலே காட்டக்கூடியது. இயேசு ஆண்டவர், இயேசுதான் கடவுள் என்பதை நமக்கு சொல்லக்கூடியதான் இந்த உயிர்ப்பு காட்சி. அதை கண்டவர் தான் இந்த புனித மகதலா மரியா. அவருடைய பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் நம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். சேலம் மறை மாவட்டத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களும் இந்த நாளிலே அவர்களுடைய மறை மாவட்ட பாதுகாவதியாக இந்த மகதலா மரியாதை கொண்டிருக்கலாம். அவர்கள் சிறப்பாக இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கப்படவும், ஓய்வு பெற்றிருக்கின்ற ஆயர் சிங்கராயர் அவருக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள ஆரோக்கிய நிலை தர வேண்டும் என்று சொல்லி திருப்பலியிலே சிறப்பாக சேலம் மறை மாவட்டத்தை சார்ந்திருக்கிற ஒருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான வாழ்வுக்கு உங்களை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய
இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவர் தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோம். இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை விதிக்கும் பணியை உம்முடைய திருமகன் முதல் மகதலாம் மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாத வேண்டனால் கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கிறோம். உமது ஆட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்ட மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பத்தமை. இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன், தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள், என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையை நான் நாடுகின்றேன். என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக இயங்குகின்றது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உன் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றே. ஏனெனில் உமது பேரின் உயிரின் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ
இறக்கைகளின் நிழலில் என்னை மகிழ்ந்து வைத்து அவற்றை நான் பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றிக் கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே உன்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே உன்மீது தாகம் கொண்டுள்ளது. உன்மீது தாகம் கொண்டுள்ளது. Alleluia, 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 வழியில் என்ன கண்டாயே மரியே, எமக்கு உரைப்பாயே. உயிரோடு உள்ள கிறிஸ்துவின் கல்லறை தனி கண்டேனே, உயிர் தாண்டவரை ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 20 இறைவார்த்தை 1 அதன் தொடர்ச்சியாக 11 18 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்திருந்த சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் ஆண்டவரை கண்டேன். இந்த வார்த்தையை நம்முடைய தமிழ் மொழியினுடைய அற்புதமான ஒரு தொன்மையை பயன்படுத்தி இப்படியும் நாம் சொல்லலாம். கண்டேன் ஆண்டவரை என்றும் சொல்ல முடியும். மரியா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தார் என்றால், ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு செய்தியை ஓடி சென்று சொல்ல வேண்டும்.
நின்று சொல்லக்கூடிய செய்தி அல்ல இது. உறக்கமாக சொல்ல வேண்டும். அவரை பார்த்ததை நான் உடனடியாக சொல்ல வேண்டும். ஆகவேதான் ஆண்டவரை கண்டேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த வார்த்தையில கொஞ்சம் தாமதமாக போய்விடுமோ இல்லை. அதனால கண்டேன் ஆண்டவரை என்று சொன்னால் இன்னும் மிகுதியாக இருக்கும். பயந்து நடுங்கி அச்சத்தோடு சுருங்கி வீட்டோடு வீட்டாக முடங்கி கிடந்தவர்களுக்கு, அந்த இருளை கண்டு பயந்தவர்களுக்கு, யூதர்களை கண்டு பயந்தவர்களுக்கு இந்த வார்த்தை ஒரு புதிய சக்தியை, எழுச்சியை கொடுத்தது என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித மகதலா மரியாவுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரை திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று அழைக்கிறார். காரணம் என்ன? முதல் திருத்தூதர்களுக்கு திருத்தூதை, அதாவது ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்பு காட்சியை அறிவித்ததால் இவர் திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதர் என்று இவரை திருத்தந்தை அழைக்கிறார். சொல்ல போனா எப்படி திருத்தூதர்களுக்கு இந்த திருச்சபை விழா கொண்டாடுமோ அதே போல, அதே ஆடம்பரத்தோடு, அதே கொண்டாட்டத்தோடு இந்த மகதலா மரியாவுக்கும் திருச்சபை விழா எடுக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவர் இயேசு 12 அப்போஸ்தலர்களை தெரிவு செய்திருந்தாலும் இந்த பெண்ணுக்குத்தான் முதல் காட்சி தருகிறார். உயிர்ப்பு செய்தியை சொல்லக்கூடிய முதல் விசேடத்தையாக இவரைத்தான் ஆண்டவர் இயேசு உருவாக்குகிறார். எப்பொழுது அவர் தேர்ந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தா, மகதலா மரியாவை ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை முழுவதுமே நாம் அவருடைய பயணத்திலே இவருடைய உறவை, இவரும் அவரும் ஒன்றாக சேர்ந்து இருந்த, அவர்களோடு உறவாடி கொண்டிருந்த தருணத்தை எல்லாம் நாம் அறிய முடியும். ஆம், கெத்செமனி பூங்காவிலே ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறார். அது மட்டுமல்லாமல் இயேசுடைய சிலுவை பாடுகளிலே அவரை சந்திக்கிறார். இயேசுடைய மரணத்திலே அவரை சந்திக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம். நம் நற்செய்தி நூலிலே வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி, மார்க் நற்செய்தி, யோவான் நற்செய்தி எல்லாவற்றிலுமே இதை சொல்லப்படும். குறிப்பாக மார்க் நற்செய்தியிலே மிக தெளிவாக இதை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரியா யார் என்றால் 7 பேய்கள் நீங்க பெற்ற பெண். 7 பேய்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய அனுபவமே இல்லை என்று அர்த்தம். இந்த உலகத்தின்படி வாழ்கிறார் என்று அர்த்தம். பாவத்தின் பிடியில் இருக்கிறார் என்று அர்த்தம். அழகையினுடைய சாத்தானுடைய பிடியில் இருக்கிறார் என்று அர்த்தம். இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இறைவனே இல்லாமல் இருட்டறையில இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அந்த பெண்ணிடம் இருக்கிற 7 பேய்களை இயேசு ஆண்டவர் ஓட்டுகிறார். நம்ம நல்லா சில சமயத்துல சொல்லுவோம் எப்படின்னா, ஆண்டவர் இயேசு 7 அருட்சாதனைகளை ஏற்படுத்துகிறார். கடவுள் உலகத்தை படைத்த பொழுது 7 நாட்களில் உருவாக்குகிறார். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒரு முழுமையை தருவதாக இந்த எண் இருக்கிறது. அப்படின்னா இந்த மகதலா மரியா முழுவதும் ஆதிக்கத்தால் இருந்தார். சாத்தானுடைய ஆதிக்கத்தால் முழுவதும் மாறிடும் என்பதை குறிப்பதற்காக கூட இது போல சொல்லி இருக்கலாம். ஒரே ஒரு பேய் பிடிச்சாலே வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது. ஒரே ஒரு நபர் சரியா பேசல, தவறா பேசுறாரு, அப்படி இப்படின்னு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன சொல்றோம், உனக்கு பேயா பிசாசா? சமீபத்தில் ஒருவரோடு பேசி கொண்டு இருந்தேன். அலைபேசியில் பேசி பொழுது, சாமி மாசத்துல ஒரு நாள் ஆசாமியா நான் மாறிடுறேன், என் வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல ஃபாதர் அப்படின்னு சொன்னார். ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னு, என் பொண்டாட்டி எல்லா நாளும் நல்லா இருப்பா ஃபாதர், ஒரே ஒரு நாள் மட்டும் காலையிலிருந்து சாயந்தரம் வரையில் பக்குன்னு எனக்கு இருக்கும். அவள் எந்த நேரத்தில் பத்துவா எந்த நேரத்தில் கத்துவா அப்படின்னு எனக்கு தெரியாது சாமி. ஏன்னா அந்த நாளை குறிப்பிட்டு உங்களால் உணர முடியாதா, கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் தயாரிச்சுக்கலாம்னு சொன்னேன். நான் என்னப்பா செய்யணும், உலக படைப்பே அப்படி தான் ஃபாதர் இருக்குது. அப்படி என்னன்னா அப்படின்னா அந்த அன்னைக்கு தான் ஃபாதர் அமாவாசை. நேற்று சரியாக அவரை அழைத்து கேட்டேன்னா, இன்னைக்கு ஆடி அமாவாசை, ஆடி போயிட்டீங்களா ஆடி கேட்டேன். இல்லை ஃபாதர், இன்னைக்கு மழை கொட்டுன்னு கொட்டுருச்சு, அதனால என் வீடு குளிர்ந்து போச்சு சாமின்னு சொன்னார். யேசுவின் பிரியமானவர்களே, ஒரே ஒரு நபர் கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு செய்கள் செய்தாலே நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, பயந்து விடுகிறோம். ஆனால் இந்த மகதலா மரியாவுக்கு 7 பேய் எப்படி ஆண்டவர் இயேசு வரை சந்தித்தார், எவ்வளவு துணிச்சல் அவருக்கு, எவ்வளவு தைரியம் அவருக்கு, எந்த அளவுக்கு அவருக்குள்ள இருந்த தூய ஆவியானவர் அவரை ஆட்கொண்டிருந்தால் பேய் பிடித்த ஒரு சகோதரியை சந்தித்து அவருடைய விருதத்தை விரட்ட முடியும். அவ்வளவு சக்தியை ஆண்டவர் இயேசு கொண்டிருந்தார். ஆகவேதான் 2 துருவங்கள் 2 திசையில இருந்தாலும் அப்படி நெருக்கமாக வர ஆண்டவர் இயேசுவுடன் இருந்த தூய ஆவியானவர் இந்த மகதலா மரியாதை இருந்த இருளின் ஆவியை, ஆதிக்கத்த சக்தியை விரட்டி அடிக்கும் சக்தியாக இருந்ததால் தான் இவர் அப்படியே முற்றிலும் ஆண்டவர் இயேசுவால் தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறார். இதுதான் இறை அனுபவம், இயேசு அனுபவம், கடவுள் அனுபவம்,
தூய ஆவியின் அனுபவம். அந்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவராக இந்த மகதலா மரியா மாறி போனார். இன்னைக்கு ஒரு சில பிரிவினை சபை சங்கக்காரங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துறோம் நாங்க, ஆவியானவர் என்ன சொல்றாரு அதை மட்டும் தான் நாங்க செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. அதற்குள் செல்லவில்லை. ஆனால் இந்த மகதலா மரியா இருளின் ஆதிக்கத்திலிருந்து தூய ஆவியின் ஏவுதலால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராக மாறி போனார். அந்த அளவுக்கு தூய ஆவியானால் வழிநடத்தப்பட்டார். அங்கு தொடங்கியதுதான் அவருடைய அனுபவம். ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு காட்சி வரை நெருக்கமாக பயணம் செல்கிறது. ஆண்டவர் இயேசுடைய பாடுகளில் பங்கேற்ற ஒரே பெண் என்று சொல்லலாம். அவருடைய உயிர்ப்பை பெற்றுக்கொண்ட முதல் பெண் என்று கூட இவரை சொல்லலாம். இயேசுவுடைய பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த ஒரு நிலைதான் எனக்கு உங்களுக்கும் சவாலாக தரப்படுகிறது. இந்த நாளிலே நாம் எதை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாக, பெற்ற நன்மைக்கு நன்றி உள்ளவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். பெற்ற நன்மை, இந்த மகதலா மரியாவுக்கு என்ன நன்மை கிடைத்தது? கடவுள் அவரிடம் இருந்து பேயை ஓட்டினார். 1 2 7 பேய் ஓட்டினார். அதனால கடைசி வரை இயேசுவுடனே இருக்கிறார். கொஞ்சம் கூட இயேசுவிடமிருந்து விலகி செல்லவில்லை. அந்த மகதலா மரியாவுக்கு நல்லா தெரியும், இயேசுவிடமிருந்து, இயேசுவில் இருந்து இயேசு கூட இல்லாம நான் கொஞ்சம் விலகி போனா திரும்ப 7 பேய் இல்லாத 70 பேய் இடத்துல கொண்டு வந்துடும். அதனால அவருடன் இருப்பேன்னு சொன்னார். இதுதான் நன்றி உணர்வு. நமக்கு எப்பொழுது நல்லது நடக்கிறதோ, எப்பொழுது நன்மை கிடைக்கிறதோ, எப்பொழுது நோய் நீங்குகிறதோ, எப்பொழுது உடல் சுகம் கிடைக்கிறதோ, எப்பொழுது பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கிறதோ, எப்பொழுது இறைவார்த்தை கிடைக்கிறதோ, எப்பொழுது நன்மை கிடைக்கிறதோ, அந்த சமயத்தில் நாம் எதை நாம் நன்மையாக உணர்கிறோமோ அந்த நன்றி உணர்வோடு தொடர்ந்து இருக்கணும். கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன? நீங்கள் எல்லா நேரத்திலும் நன்றி செலுத்துங்கள், என்ன நடந்தாலும் நன்றி செலுத்துங்கள். நன்றி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு நான் சற்றுமுன் சொன்னேன், சேலமாயர் சிங்கராயர் சொல்லி கொடுத்த ஒரு அருமையான ஜெபம். அவர் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? திருப்பலி புத்தகத்தில் வருது அந்த ஜெபம் கூட. நன்றி நன்றி என நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, நானும் நீங்களும் நன்றி சொல்லிருப்போம். அந்த கடவுளுக்கு ஒரு வேலை அவசியப்படாமல் இருக்கலாம், ஆனால் நானும் நீங்களும் மீட்படையாது பயன்படுகிறது. ஆம், எப்ப நன்றின்னு சொல்லுமோ அப்ப நாம் மீட்பை பெறுகிறோம். நம் மகதலா மரியா நன்றி ஒன்றோடு இருந்ததால் மீட்பை பெற்றுவிட்டார். அதனால் தான் உயிர் இயேசுவை முதலில் சந்தித்தார். இது முதலாவது. 2வது, இவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், எப்போதும் கடவுளோடு இருப்பது, எப்போதும் இயேசுவோடு இருப்பது. சீடர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, பயந்து ஒழிச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட அவர் தேடுகிறார். என் ஆண்டவரை எங்கே வைத்தனரோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்லறையில போய் மகதலா மரியா தேடுகிறார். ஒரு வினாடி கூட கடவுளை புரிந்து அவரால் வாழ முடியவில்லை. அவ்வளவு அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்பு ஈர்ப்பு அவரிடம் இருந்தது. அதனால தான் இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிறார். எப்போதும் அவருடன் இருக்க வேண்டும் ஆசைப்பட்டார். அதனால தானே என்னவோ அவர் நமக்கெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். எல்லாரும் ஓடி போனாலும் சரி, நான் உன்னுடன் இருப்பேன், நான் இயேசு ஆண்டவருடைய சீடத்தியாக இருப்பேன். ஏன் அவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட சீடர்கள் கூட அங்கே இல்லை என்றாலும் நான் அந்த இடத்துல இருப்பேன்னு சொன்னார். 2 பேர் போறாங்க, இன்னும் யோவான், மகதலா மரியா. ஆனால் மரியாவுக்கு தான் முதல் உயிர்ப்பு காட்சி காட்டப்படுகிறது. ஏன் அப்படின்னா அவர் இயேசுவுடனே இருந்துதான். இதைத்தான் நான் நினைக்கிறேன். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அவர் நாம் என்ன செய்தாலும் நம்முடன் இருப்பார். நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, நன்மை செய்தாலும் சரி, ஏன் பாவமை செய்தால் கூட கடவுள் தான் நம்மை தேடி வருவார். அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகி செல்வதே கிடையாது. இப்ப கேள்வி என்னன்னா, நாம் அவரோடு இணைந்திருக்கிறோமா என்பதுதான். இந்த மகதலா மரியா அவரோடு எல்லா நேரத்திலும் இணைந்திருந்தார். கல்லறையில் கூட கதவுகளை தட்டி ஆண்டவர் எங்கே என்று தேடிக்கொண்டிருந்தார். அதனால் தான் அவருக்கு அந்த சிறப்பு காட்சி தரப்பட்டது. இதை மனுஷனும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதிலே சந்தேகப்பட வேண்டியதில்லை. நாம் அவரோடு இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டாம். 3வதா, மகதலா மரியா நமக்கு சொல்லிக் கொடுத்த மிக அற்புதமான ஒரு பாடம் என்ன? அவர் தான் முதல் நற்செய்தியாளராக மாறுகிறார். விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார், நம்பிக்கை அறிக்கை செய்கிறார், திருத்தூதர்களுக்கே திருத்தூதை அறிவிக்கிறார். என்ன செய்தி? ஆண்டவரே என் கடவுள், கண்டேன் நான் ஆண்டவரை, கண்டேன் நான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. இதுதான் நற்செய்தி. இதைத்தான் நாம் அறிவிக்க வேண்டும். என் கடவுள் இயேசு கிறிஸ்து, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இறுதி மூச்சு உள்ளவரை நான் இதை அறிவித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக நமக்கு முன்குறி சொல்லியிருக்கிறார். திருத்தூதர்களுக்கு இவர் திருத்தூதராக இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய விசுவாசம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு
உயிர்த்தார். இதுதான் கிறிஸ்துவ விசுவாசம். இதைத்தான் இந்த மகதலா மரியா முதல் சொல்லுகிறார். அதை நாம் பிறருக்கு அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவிலே பிரியமான உறவுகளே, இந்த நாளிலே நான் நீங்களை செபிக்கிற பொழுது இந்த மகதலா மரியா பேயினுடைய ஆதிக்கத்தில் இருந்தவர் ஆண்டவர் இயேசுவினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டதை போல நாமும் இயேசு ஆண்டவரால் தடுத்து ஆட்கொள்ளப்பட வேண்டும். இந்த ஒரு தெய்வீக சக்தியை கேட்டு திருப்பலியை ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு மகதலா மரியாதை போல நம்மையும் ஒரு நற்செய்தியின் தூதுவராக செயல்படுத்துவாராக. எல்லாம் பொன்னந்தோ திருவடி வைத்தோ நெடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் பொன்னந்தோ திருவடி வைத்தோ நெடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொண்டோம் திருவடி வைத்தோம் திருவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர உறவுகளே, நாம் ஒப்பு கொடுக்கிற திருப்பலி தந்தையாம் இறைவனை கேட்டதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியும் ஒரு திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் இடத்தில் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோர் வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. எல்லாம் வல்ல தந்தை, உம்முடைய இரக்கமும் அது ஆற்றலை விட தரம் குறைந்ததல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதைக் கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோர் என்று உயிர் தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடை எல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்களின் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்ட கணிப்புடன் ஒற்றுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை இம்மாறு வளவாக. அவர் பாடுபட உலர்கனின் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நாங்கள் இந்த புகழை உண்டு கிண்ணத்திலிருந்து வரும் போதெல்லாம் நீர் வரப்படவும் உமது இறப்பினை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு கிடக்கின்றோம். பெரும் நின்ற மக்களின் உரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் ஆடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையில் எங்கும் தரலாம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் அந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியிலும் ஏற்றரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகுந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து மரம் அவருடைய நாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா நல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றித்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்பு காட்சியை கண்டவர் திருத்தூதர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். நானும் நீங்களும் இந்த உயிர்ப்பு இயேசுடைய அனுபவத்தை தனிப்பட்ட விதத்தில் பெற வேண்டும். இயேசு ஆண்டவருடைய அனுபவம் நம் வாழ்வினுடைய எல்லையாக இருக்கட்டும், மையமாக இருக்கட்டும், நோக்கமாக இருக்கட்டும். இதை உணர வாழ கரங்களை உயர்த்தி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்.
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் அந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றமே மனிதர்கள் வீராக என்றென்றும் வாழ்நாட்டு செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்தருக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரேத்தமாய் மாற்றினார் அதிசயம். பெரும் தண்ணீரை ரேத்தமாய் மாற்றினார் அதிசயம். பெரும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலாமரியாவின் பேர் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்டவும் மறைபொருள்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பதுவா பதியரவன்
பரிசுத்த திருத்துவத்திற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த தேவ தாயே, எங்கள் துன்ப வேளையில் நாங்களும் அடைக்கலத்தை தேடிமிடம் வருகிறோம். மகிமை நிறைந்தவளும் மாசில்லாதவளுமான கன்னிகையே, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமென். வேண்டுதல் ஜெபமை புண்ணியத்தால் மாட்சிமை கொண்டு எழுந்தருள் இருக்கிற புனித அந்தோனியாரே, இயேசு பாலகனை கையில் என்னும் பேறு பெற்ற பரிசுத்த தனம் விளங்கும் லீலையே, இன்னும் ஒருவோரின் சஞ்சீவியே, பாவிகளின் தஞ்சமே, உமது ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, பிசாசுக்களை விரட்டி ஓட்டுபவரே, கருணையின் வள்ளலே, உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பித்தருளும். உம்மை தேடி வந்த நிற்பாக்கியரான எங்கள் பேரில் தயவாயிரம். அழுகிறவர்களை அரவணைத்தருளும். அல்லலுருவோருக்கு ஆறுதலையும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் இறங்குவாயிரும். கருணையின் கடலே, தவிப்போரின் தாபரமே, துணை எல்லாருக்கு தஞ்சமே, உமது திருத்தலம் தேடி வந்தோம். எங்களிடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத்தாரும். எங்கள் அன்பான தந்தையை, எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரை, உமது மன்றாட்டால் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருவீராக. மன்றாட்டுக்கள். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்திட வேண்டும் என்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஆலயத்தை நாடி வரும் பக்தர்கள் இந்த திருவுளத்தின்படி உடல்நலத்தில் நீடிக்கவும் மனமிலியற்றோர் நிம்மதியடையவும் வேண்டும் என்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தீய சிந்தனைகளிலிருந்தும் பேயின் சோதனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்றும் நமது ஆதரவு இருக்கவும் வேண்டும் என்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யாவராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து நிற்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுங்கள். நாள்தோறும் இந்த புதிய தொற்றினால் பாதிக்கப்படுகிற 4900க்கும் மேற்பட்டவர்கள் இன்று கூட தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். உலகத்திலே மிக விரைவில் இதற்கான தடுப்பு மருந்து கிடைக்கப்பெறவும் மக்கள் பாதுகாப்புடன் வாழவும் இறைவன் நம் மீது கருணை கொள்ளவும் ஜெபிப்போம். மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில்லாத அன்புக்குரியவர் உமது அருளின் துணையால் கோடி அற்புதர் எனப்பட்ட புனித அந்தோணியாரை அண்டவுள்ள மக்களால் எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருத்தி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மாநிலம் தோன்றிடும் தூயவனே, உந்தன் பாதாரம் நாடி வந்தோ கோடிய புதரென புகழ் பேற்றி, கோடிய புதரென புகழ் பேற்றி, நாடி வரும் என் உரை தீர்த்தி. மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதாரம் நாடி வந்தோ இயேசுவின் கையில் தாங்கியதா இறைவனின் அருளை அடைந்தீரே. மலை போல் வரும் துயர்
ஆண்டவனே உந்தன் பாதாரம் நாடி வந்தோம். நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஆண்டவருடைய பெயராலேயே நமக்கு உதவி உண்டு. அவரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும், நடுவதும் உங்களை காப்பாற்றும், உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன் உங்களுக்கு காவலா இருக்கும், உங்களுக்கு பின் உங்களை ஆசிரியத்தில் மேலும் இருப்பாராக. வாழும் இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். அருள் ஒளி பதுவையன்றோ நீயாரே அன்புடன் ஆழி சுற்புவிதனிலே வாழ்விடும் சேருங்கள். தூயதனை நீக்கவும் மருதனை பொழிய தூயனை வேண்டிடுவார். அருள் ஒளி பதுவையன்றோ நீயாரே பங்கு தந்தை